5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில், அதுவும் இங்க கொலை நடந்திருக்கு. அதுவும் ஜான்வியோட கொலை. இந்த ஜான்வி அவளோட கழுத்தை வெட்டி கொன்னு இருக்காங்க. ஜான்வியை கொன்னதுக்காக தண்டனை கிடைச்சது அவ புருஷனுக்கு, வாசு. அதுவும் ஆயுள் தண்டனை. ஜான்வி, ஜான்வி, என்னாச்சு உனக்கு? ஜான்வி, எப்படி நடந்துச்சு உனக்கு? ஐயோ ஐயோ, ஜான்வி, உன்னை யாரு கொன்னது? சொல்லு, உனக்கு என்னாச்சு? நண்பா, போலீஸ் ரிப்போர்ட் படி குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிருச்சு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஏன் இந்த கேஸ் ஓபன் ஆயிருக்கு? ஏன்னா இந்த ஜான்வியை கொன்ன உண்மையான கொலைகாரன் வேற ஒருத்தன். அவன் நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கிறான். என்ன? அது யாரு நண்பா? அது 5 வருஷம் முன்னாடி நடந்த கேஸுக்கு நடந்த பழிய தான் மேல போட்டுக்கிறான். அதுவும் இந்த கேஸ்ல மாட்டின குற்றவாளி ஏற்கனவே ஜெயில இருக்கும்போது எதுக்கு சொல்றான்? அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு ஒருத்தன் ஒத்துக்கிட்டு சொல்றான். அவன் 15 வருஷமா ஜெயில தான் இருக்கான். ஏன் நண்பா, எப்பவுமே இந்த மாதிரி சிக்கலான கேஸ் எல்லாம் எதுக்கு நம்ம தலையிலே கட்டுறாங்க? அதை விட முக்கியமான விஷயம், இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்ற ஒருத்தன் சாதாரண கொலைகாரனே கிடையாது. அவன் ஒரு ரொம்ப பெரிய சீரியல் கில்லர். சீரியல் கில்லர்? ஆமா. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், ஜான்வியை கொன்னது யாரு? 15 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிற சீரியல் கில்லரா, இல்ல இவளை கொன்ன கேஸுக்காக ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ள இருக்கிற இவளோட புருஷனா? சார், இந்த சீரியல் கில்லர் பார்கவ் இருக்கானே, அவன் ரொம்ப வில்லங்கமானவன் சார். ஆமா சார், அவன் டிமாண்டே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், ஏசிபி சார் கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்றேன் சார். அது ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். சார், இந்த பார்கவ் இறக்கமே இல்லாம 11 பொண்ணுங்களை கொன்னு இருக்கான். ஆமா, 12வது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்.
11 பொண்ணுங்களோட உசரை காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்படுறேன். சார் இந்த பார்கவ் நம்ம கூட மைண்ட் கேம் ஆடுறான்னு தோணுது. வேணும்னே ஜான்வியை கொண்டது நான் தானே நம்மள டைவர்ட் பண்றோம். பாப்போம். நீங்க 2 பேரும் ஒன்று பண்ணுங்க. அந்த வாசுவை போய் பாருங்க. அந்த ஜான்வியை கொன்ன கேஸ்ல அவன் தானே இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கு. நான் இந்த பார்கவை போய் பார்க்கிறேன். வாங்க வாங்க ஏசி பிரத்யுமன் சார், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். 15 வருஷம் 15 வருஷம் போயிடுச்சு. ஆனா இந்த 15 வருஷத்துல நீங்க மாறவே இல்லையே. அதே சிங்கம் மாதிரியான தோற்றம், கண்கள்ல குற்றவாளிகள் மேல காட்டுற அதே வெறுப்பு. எதுக்காக என்ன வர சொன்ன? அடடா, நீங்க வந்ததுமே குதிரை மேல ஏறி நேரா மேட்ருக்கு வரீங்களே. என்னங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம், நாம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசலாமே. அடுத்த வாரம் உன்னை தூக்குல போட போறாங்க. ஆமாங்க, செத்ததுக்கு அப்புறம் நான் மேல போவேன்ல, அப்போ உங்க பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதான் நீங்க சுட்டு கொன்னீங்களே. என் பையனும் உன்ன மாதிரி ஒரு குற்றவாளி தான். அதனால அவனோட மரணத்தை பத்தி கவலைப்படல. நீ சாக போறத பத்தியும் நான் வருத்தப்பட மாட்டேன். மரணத்தை பார்த்து நான் பயப்படல சார். ஏன்னா மரணத்தை நான் முக்தியா பாக்குறேன். மரணத்தை நான் மோட்சம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது பெரிய விடுதலை. உடம்பு தான் சார் சாகும், ஆத்மாவுக்கு மரணம் இல்ல. அதே மாதிரி தான் நம்ம எண்ணமும். வாசு, போலீஸ்க்கு உன் கார் டிக்கியில இருந்து ஜான்வியை கொலை பண்ணதுக்கான ரத்தம் படிஞ்ச கத்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. சார் அந்த கத்தி எங்க யாரு எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அந்த கத்தியில உன் கைரேகை இருந்திருக்கு. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற கத்திய உன்னோட காருக்குள்ள வேற யார் வைக்க முடியும்? பார்கவ், உண்மையிலேயே நீதான் ஜான்விய கொலை பண்ணியா இல்ல தூக்கு தண்டனையில் இருந்து தப்பிச்சிடலான்னு இந்த நாடகத்தை ஆடுறியா? எனக்கு தெரியும் சார், உங்க மனசுல அந்த கேள்விதானே ஓடுது. அதாவது ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே என்னோட 12வது கொலைய நான் எப்படி செஞ்சிருப்பேன்னு கண்டுபிடிங்க. நானும் பாக்குறேன் சார், சிஐடியோட ரத்தத்துல அதே வீரம் இன்னும் இருக்குதா இல்லையான்னு. ஜான்விய நீதா கொன்னையா இல்லையான்னு நிச்சயமா நாங்க கண்டுபிடிப்போம். ஆனா நீ தூக்குல தொங்க போறத ஒரு நிமிஷம் கூட நீடிக்க விட மாட்டேன். இது உறுதி. உங்க கண்ணுல கருப்பு துணி கட்டி இருக்காங்க ஏசிபி சார். அதனாலதான் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்க நீதியும் நான் தான், இங்க அநீதியும் நான் தான். இது என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது, இது என்கிட்ட இருந்து தான் முடியும். பார்கவ், வாசு, உண்மையாவே நீ நிரபராதின்னு நினைச்சீன்னா எங்ககிட்ட எல்லா உண்மையும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லு. அன்னைக்கு ஜான்விய கொன்னப்ப என்ன நடந்துச்சு? சார் சத்தியமா என் ஜான்வியை நான் கொல்லல. ஆனாலும் நீதிமன்றம் நான் சொன்னது நம்பவே இல்லை சார். இந்த நீதிமன்றம் மிஸ்டர் வாசுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. The court is adjourned. வாசு, ஒரு விஷயம் சொல்லு. சாகும்போது ஜான்வி அந்த புக் செல்ஃபை பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்கா. அப்போ உனக்கு எதுவும் தோணலையா அந்த புக் செல்ஃப்ல பார்க்கணும்னு? ஏதாவது கிடைக்குமான்னு தோணலையா? சார், ஜான்வி திடீர்னு என்னை விட்டு பிரிஞ்சதுனால நான் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டேன் சார். அதுக்கப்புறமா நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். அந்த புக் ஷெல்ஃபை செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை சார். அந்த ஷெல்ஃப்ல எத்தனை புக் இருந்திருக்கும்? சார் நிறைய புக் இருந்துச்சு சார். ஏன்னா ஜான்விக்கு படிக்கிறது, கிரைம் அண்ட் பசில் சால்வ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? சார் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜான்வியோட எல்லா புக்கையும் எடுத்துக்கிட்டு அவளோட சிஸ்டர் திஷா வீட்டுக்கு போயிட்டா சார். சார் நான் திஷாவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அப்புறம் அவள் இந்தியாலே இல்லை. அவள் கம்பெனியில் விசாரிச்சப்போ 2-3 நாளில் வந்துருவான்னு சொன்னாங்க. அப்படியா? சார் என்னாச்சு? சார் இவர் இன்ஸ்பெக்டர் மனோகர். இவர் தான் வாசு 5 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏசிபி சார், ஹலோ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இது அந்த கேஸோட ஃபைல்ஸ். மிஸ்டர் மனோகர், உங்களுக்கு என்ன தோணுது? இந்த
ஜான்வியோட கொலை மிஸ்டர் வாசு தான் செஞ்சிருப்பாரா? 100% சார். வாசு நல்லவன் மாதிரி பேசுவான், ஆனால் ரொம்ப மோசமானவன். அவன் அப்பாவி முகத்தை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்க அந்த சீரியல் கில்லர் பார்கவோட கன்ஃபெஷனை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆனா அவன் தான் ஜான்வியை கொன்னதா சொல்றான். சார், அந்த பார்கவை வாசு தான் பேசி கரெக்ட் பண்ணியிருக்கணும் சார். ஏன்னா பார்கவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தூக்கு. இந்த சுச்சுவேஷனில் ஒருவேளை பார்கவ் ஜான்வியோட கொலைப்பழியை அவர் மேலே போட்டுக்கிட்டு வாசு ஜெயிலில் இருந்து வெளியில் வந்துடுவான். அவங்களுக்குள்ள ஏதாவது டீல் நடந்திருக்கும். பார்கவ் பத்தி உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், அந்த பார்கவோட கேஸ் ஃபைல்ஸை நான் படித்தேன். ஆனால் 12வது கொலைக்கு முன்னாடி நீங்கள் அவனை பிடிச்சிட்டீங்க. அது எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு சார். அதால 12வது கொலையை ஏன் பண்ணணும்னு நினைச்சான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லை சார், இந்த பார்கவுக்கு அந்த 12ஆம் நம்பர் மேல ஒரு மோகம். அதாவது வருஷத்துல 12வது மாசம், ஜாதகத்துல 12வது கட்டம், கிளாக்ல 12 மணி, அப்புறம் ராசி பலன்ல வர 12வது ராசி. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் 12ஆம் தேதி தான் அவன் கொலைய பண்ணுவான். அதுவும் நைட்டு 12 மணிக்கு. அதுவும் ஒரு பொண்ணை தான் கொல்லுவான். அதுவும் பிறந்த நாள் 12ஆம் தேதியா இருக்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி ரொம்ப முக்கியம். அதனால 12 பொண்ணுங்களை அவன் கொன்னானா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை. ஓ மை காட், அந்த ஆள் சரியான மேனியாக். இப்படி ஒரு பைத்தியக்காரனா? ஆனா இப்ப அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான். 12வது கொலை 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டான். சார், எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் இப்போ எப்படியாவது 12 கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால தான் இப்போ 12வது கொலையும் பண்ணிட்டோங்கிற பிரம்மையிலேயே இருக்கான். ஆனால் உண்மை அது இல்லை. அப்படின்னா ஜான்வியை கொன்னது அந்த வாசுதான்னு நீங்க நம்புறீங்களா? பார்கவ் இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக சார். சார், இந்த கேஸை நான் ரொம்ப நல்லா விசாரித்தேன் சார். எந்த ஒரு தடயத்தையும் விடலை. நீங்கள் வேணா எல்லா ஃபேக்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். சார், பர்சனலாக நான் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் இந்த கேஸில் உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நான் அப்போ கிளம்புறேன். வாங்க சார். சார், சொல்லு. இந்த பார்கவ் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா அப்படின்னா அவன் 2020 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்து கொஞ்ச நாள் வெளியே வந்து ஜான்வியை கொலை பண்ணிருப்பானோ? அப்படியும் இருக்கலாம். நீ கொஞ்சம் விசாரிய. சார், சார், 2020ல அந்த ஜான்வி ஜீவிஷா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கான். அங்க போனாலும் ஏதாச்சும் தெரிய வரலாம்ல சார். கரெக்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஜான்வின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கா. இதான் ஞாபகம் இருக்கா? அட, இது ஜான்விங்க. ரொம்பவும் அன்பான பொண்ணு. தினமும் அவ வீட்ல இருந்து எனக்காக சாப்பாடு எடுத்து வருவா. அப்படியா? ஆமா. ஆனா நான் அந்த பொண்ணு சரியான சிடுமூஞ்சின்னு தானே கேள்விப்பட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். இல்லையா? இல்ல சார். சரி, இல்லை நான் என்ன கேட்க வந்தேன்னா, இங்கே ஏதாச்சும் நோயாளி கூடயோ இல்லை அவங்களோட குடும்பத்தார் கூடயோ ஸ்டாஃபும் கூட ஏதாச்சும் சண்டை போட்டிருக்காங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. அவளை எல்லாருக்குமே பிடிக்கும் சார். அதுலயும் குறிப்பா ஒரு நோயாளியோட அவ ரொம்ப நட்பாயிட்டா சார். மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பா. அப்படியா? யாருங்க அது? பேர் ஞாபகம் இருக்கா? இல்லங்க, எனக்கு பேரு ஞாபகம் இல்லங்க. சரி, அந்த நோயாளியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அவங்கிட்ட ஒரு கேமரா இருந்துச்சு. கேமராவா? அந்த கேமரால என்ன இருந்துச்சு? ஆமா. அப்புறம் அந்த கேமரா மூலமா அவன் நோய் ட்ரீட்மெண்ட்டை பத்தி அப்பப்ப ஏதேதோ வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இந்த பார்கவ் சொல்றது எல்லாத்தையுமே நான் முழுமையா நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் நம்மகிட்ட சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது வேறையா இருக்கும். இப்ப என்னடானா அவன் என்கிட்ட ஜான்விய அவன் தான் கொன்னதா சொல்றான். ஆனா ஜான்வியோட மரணம் 12 மணிக்கும் நடக்கல, 12ஆம் தேதியும் நடக்கல, அவ பிறந்த நாள் அன்னைக்கும் நடக்கல. ஏன்னா இது வரைக்கும் அவன் கொன்ன 11 பொண்ணுங்களையும் ராத்திரி 12 மணிக்கு 12ஆம் தேதி அவங்க பிறந்த நாளா பார்த்து பண்ணியிருக்கான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க பாஸ். அது மட்டும் இல்ல, அவன் இது வரைக்கும் 11 பொண்ணுங்களை கொன்னான்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவங்க. இது வரைக்கும் அவன் கேப்ரிகான் ராசி உள்ள பொண்ணை மட்டும் கொல்லல. ஜான்வியோட ராசி ஸ்கார்பியோ. அப்படின்னா ஒரே ராசியில உள்ள 2 பொண்ணுங்களை கொன்னு இருக்கானா? ஜென்ரலா இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவன் மட்டும் ஏன் அந்த பிளானை சேஞ்ச் பண்ணணும்? அதுதானே சலோங்கி, இந்த பார்கவ் அடுத்தவன் தப்ப தான் தலை மேல போடுறான். அதுதான் ஏன் எதுக்காக தேவையில்லாம இந்த பிரச்சனையை ஏத்துக்கிறான். கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு அடங்கி இருக்கிற சலோங்கி, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அடங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். சார்,
சார் அந்த ஜீவிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். பங்கஜ் கிட்ட கொடுத்துருக்கேன். ரொம்ப சீக்கிரமாவே அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த பேஷண்ட் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார். ஜான்வியோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சிடும். சார், ஜெயில்ல பார்கவ் எல்லா கைதிங்க கிட்டயும் ஏதோ புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கானா. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்து வெளியே போனப்ப ஜான்விங்கிற பொண்ணை கொலை பண்ணிட்டானா. சார், ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ்ல இருந்து நேம் லிஸ்ட் எடுத்துட்டேன் சார். அதில் ஒரு பேர் அனுராக், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் சார். இதுதான் அவன் ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் கிடைச்சது. அனுராக், சிஐடி. ஜான்வி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜான்வி விஷயமா நீங்க ஏன் என்கிட்ட ஏய் நில்லு, நில்லுடா. ஏய் நில்லு. எங்கடா ஓடுற? என்னடா சிஏடின்னு பேரை கேட்டது ஓடுற? எங்க கூட கண்ணாமூச்சி ஆடுறியா? சார், நான் தப்பு பண்ணதுக்காகலாம் ஓடலை சார். நான் ஓடினதுக்கு காரணமே என் பேரண்ட்ஸ் சேஃபாக இருக்கணும் தான். என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டலில் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என் ட்ரீட்மெண்ட்டையே ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணலான்னு நான் அதுக்கு ஜான்வி எனக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு கேமராவை ஆப்ரேட் பண்ணவும் கற்றுக் கொடுத்தேன். ஜான்வியோடைய பிஹேவியர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. எதனாலேயோ பயந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க ஏதோ பிரச்சனைகள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பிரச்சனை? நான் தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். பட் என்கிட்ட பேசுறதையே அவன் நிறுத்திட்டான். இன்ஃபேக்ட் அவ என்ன தெரியாதவ மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சா. அட ஜான்வி, 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 ஜான்வி இங்க பாரு. ஜான்வி, அட அட ஜான்வி. அப்புறம் ஒரு நாள் நான் எழுந்து பார்த்தப்போ என் பேக்ல இருந்த கேமராவை காணும். என் கேமரா நர்ஸ், அது திருடு போயிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறமா தான் ஜான்வி இறந்து போனதை கேள்விப்பட்டேன். நீ கேமரா தொலைஞ்சு போச்சுன்னு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல? கம்ப்ளைண்ட் பண்ண மேடம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி 2 பேர் என்னை வந்து வீட்டில் அட்டாக் பண்ணாங்க. அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. அவங்க என்னை போட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ஊரில் என் வீட்டோடைய ஃபுட்டேஜ் காட்டினாங்க. அதில் மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் கண்ணோடு நின்னான். அப்புறம் என்னை மிரட்டினாங்க. நான் என் கேமரா பற்றியோ இல்லை ஜான்வியை பற்றியோ யாருக்கையாவது சொன்னால் அவங்க என் அம்மா அப்பாவை கொன்னுடுவேன்னு சொல்லி என்கிட்ட மிரட்டினாங்க. சரி அனுராக், அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது? நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் செக் பண்ணவே இல்லை. ஆனால் ஒருவேளை க்ளவுடில் ஆட்டோ சேவ் ஆயிருக்கலாம். லேப்டாப் இங்கே தான் இருக்கு, நான் எடுத்து தரேன். லேப்டாப் பெட்ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் கூட வரேன். ஷூர். லேப்டாப் இங்க இருக்கு. ஏன் லைட்ஸ் ஆஃப் ஆச்சு? எனக்கு தெரியாது மேடம். இவன் கரண்ட் பில் கட்டலையா என்ன? எங்க லைட் எரியுது? மேம், எதுக்காக கன் எடுக்கிறீங்க? பின்னாடி வா, பின்னாடி வா, மெதுவா. எங்கேயோ லைட் இருக்கு. அங்க போ, அந்த பக்கம் போ. ஏய். ஐ. பங்கஜ், பங்கஜ். அனுராக், அனுராக்.
He's dead. அனுராக அட்டாக் பண்ணதே இந்த லேப்டாப்பை திருடுறதுக்கு தான். ஆனா சார் அவங்களுக்கு எப்படி நாங்க இங்க ஃபுட்டேஜ் எடுக்க வருவோம் தெரியும்? அப்படின்னா 5 வருஷமா அவங்க அனுராக கண்காணிக்கிறாங்களா? இருக்கலாம். ஒருவேளை சிஐடி அவங்கள சீக்கிரமா நெருங்கிடுவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜான்வி இறந்த 5 வருஷம் கழிச்சு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சார் அந்த ஜான்வியும் அனுராகையும் கொன்னது ஒரே ஆள் தானா? ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு, ஜான்வியை கொன்னது வேற யாரோ. பார்கவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படின்னா ஜான்விய பார்கவும் கொல்லல, வாசுவும் கொல்லல. அப்படின்னா இந்த கிரைமை பண்றது 3வது ஒருத்தர் தான். சார் ம். ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். ஜான்வியை நான் தான் கொன்னேன்னு ஒருத்தன் சொல்றான், ஆனா தண்டனையை இன்னொருத்தன் அனுபவிக்கிறான். ஆனா 3வதா ஒருத்தன் தான் கொன்றுப்பான்னு நமக்கு தோணுது. ஜான்வி வேலை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது சார். சார் லேப்டாப் ஓபன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா? வெரி குட். அப்படின்னா இப்ப நீ நேரா இதுல கிளவுடுக்கு போ. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா கிளவுட்ல வீடியோஸ் ஆர் போட்டோஸ் ஏதாவது ஸ்டோர் ஆகியிருக்கான்னு பாரு. சார் 5 வருஷம் பழைய டேட்டா கிடைச்சிருச்சு. ஆனா சார் இந்த போட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் கிரைமுக்கும் எந்த லிங்க்கும் இருக்க மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம் இப்படி கொடு. இங்க பாரு, ஒரு ஆளு பின்னாடி நிக்கிறார். அவரு இன்ஸ்பெக்டர் மனோகர் தானே? அதான் வாசு அரெஸ்ட் பண்ணாரு. இது மனோகரே தான் சார். இவரு நிறைய போட்டோஸ்ல இருக்காரு. அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்வி அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தப்ப இந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் அடிக்கடி அங்க வந்துட்டு போயிருக்காரு. ஆனா அந்த மனோகர் நம்ம கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. அவரோட கேஸ் ஃபைல்ஸ்லயும் அத பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் மனோகருக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? வேணும்னே வாசுவை இந்த கொலை கேஸ்ல சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாரோ? என்ன பூர்வி? சார் ஜான்வியோட சிஸ்டர் திஷா இந்த புக்ஸை கொடுத்தா. அவ தான் ஜான்வியோட புக்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருந்தா. அப்படியா? சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த புக்ஸ்ல ஜான்வியோட மரண சம்பந்தமா ஏதோ ஒரு தடயம் இருக்கும். இருந்து இந்த பேப்பர் கிடைச்சது. இதுல ஏதோ ஏதோ கோட் மாதிரி எழுதிருக்கு. கோடோ இல்ல பசிலோ, இதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. சார், வாசுவா அன்னைக்கு விசாரிச்சப்ப ஜான்விக்கு பசில்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாப்ல. அப்படின்னா அவ சாகிறதுக்கு முன்னாடி கை காமிச்சது இந்த பசிலா தான் இருக்குமோ? சிம்பிள் மேக்ஸ் சார். இது ஒரு பைனரி அண்ட் டெசிமல் நம்பர்ஸோட ஒரு காம்பினேஷன். அது சரி நண்பா, ஸ்ரேயாவுக்கு கற்றுக் கொடுக்குற கேப்பில் நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்.
சார் இந்த கோட் படி நம்பர் வந்து 0.08. 0.08 means yes. 0.4. 0.4 means E. Secret agent my web net. சீக்ரெட் ஏஜென்ட் மை வெப் நெட். இது என்னவா இருக்கும்? சார் இது ஏதோ ஒரு இமெயில் ஐடி மாதிரி இருக்கு. மெயில் ஐடியா? சீக்ரெட் ஏஜென்ட் @ myweb.net. அபிஜித், இன்னும் நம்பர்ஸ் இருக்குல்ல? ஆமாம் சார், இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் மைனஸில் வேற இருக்கு. சார் இந்த சீக்ரெட் ஏஜென்ட் மை வெப் நெட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் மைனஸில் செட் பண்ணி பார்க்குறேனே சார். 1 2 3 4 5 6 7 8 அதில் வர லெட்டர் T. T minus 14. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 மைனஸ் பண்ணால் R வருது. TR minus 1 minus 12 minus 18 EAT. Treat. ட்ரீட். TREAT ட்ரீட். இது ஒருவேளை அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டா இருக்குமோ? சீக்ரெட் ஏஜென்ட் @ myweb.net. பாஸ்வேர்ட் TREAT. சார் இதுல ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இருக்கு. ம். இங்க பாருங்க சார், மொத வீடியோ. மனோகரா? இவன் டாக்டர் ஹேமந்த், இந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப சீனியர் டாக்டர். இவர் இப்படி ஒரு தப்பு பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல மக்களோட உயிரை காப்பாத்துறதா நான் நினைச்சேன். ஆனா உயிரை காப்பாற்ற வேண்டியவங்களை இந்த மாதிரியான வேலையை செஞ்சா சாதாரண மக்கள் யாரு தான் நம்புவாங்க? இறந்து போனவங்களோட ஆர்கன்ஸை உடனே எடுத்து அதை விற்கிறாங்க. அந்த வியாபாரம் இங்க நடக்குது. அப்படின்னா நம்ம எந்த சீரியல் கில்லரோட 12வது கொலையா நினைச்சோமோ இது வேற மாதிரி போகுதே. இந்த உண்மையை நாம கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. எஸ் சார். ஜான்விக்கு டாக்டர் ஹேமந்த் அப்புறம் மனோகரோட குற்றத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அவ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணா. அதுலயும் அவன் யூஸ் பண்ண கேமரா இந்த அனுராக் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. சார் இப்பதான் நான் செக் பண்ணி பார்த்தேன். டாக்டர் ஹேமந்த் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக். My God. டாக்டர் ஹேமந்த் இறந்துட்டாரு அப்படின்னா 2 குற்றவாளிகள்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. மிச்சம் இருக்கிறது மனோகர். அப்படின்னா இந்த மனோகர் தான் இந்த தப்பையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மனோகர். டேனி, என் வேலை முடிஞ்சிருச்சா? என் பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ஏய் டேனி, உன்னதான் கேட்குறேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் சீக்கிரமா இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இது எந்த நாட்டு பாஸ்போர்ட்? இது எந்த நாட்டு பாஸ்போர்ட்?
ஜெயிலுக்குப்பா. அபிஜித், மன்னிக்கவும், இங்கு அனைத்து இடங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. நீ நாட்டை விட்டு ஓடி போக பிளான் பண்ணிட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் இந்த டூப்ளிகேட் பாஸ்போர்ட் பண்ணுறவனுங்க பின்னாடியே இருந்தோம். டேனி உனக்கான பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிட்டான்டா. ஆனால் அட்ரஸை மாற்றி எங்ககிட்ட அனுப்பிட்டான். சாதாரண ஒரு ஆள் தப்பு பண்ணா குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனா சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒருத்தனே தப்பு பண்ணா அவனுக்கு என்னன்னு சொல்றது? நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். தப்பையே நீ தப்பா பண்ணிட்டடா. 2 அப்பாவிங்களை கொன்னு இருக்க, ஜான்வியையும் அனுராகையும். உனக்கு என்ன தண்டனைன்னு கோர்ட்டு முடிவு பண்ணும். நான் ஜான்வியை கொல்லணும்னு எப்பவும் நினைச்சதே இல்லை. ஆனா அவளுக்கு ஆர்கன் ட்ரேடிங் ரகசியம் தெரிய வந்தது. அந்த ஹேமந்த் அவளை கொன்னுட்டாரு. நான் அவளை கொல்லல. ஆனா நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்த அந்த குற்றத்தை மூடி மறைச்சிருக்க. ஒரு அப்பாவி பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டியடா. சார், பணத்துக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணேன். ஆனா உண்மையா சொல்றேன், ஜான்வியோட மரணம் உண்மையா என் மனசுல இன்னும் மிகப்பெரிய பாரமா இருக்கு. ஏய், நடிக்கிறத நிறுத்துற. பாரமா பாரம். அப்படி பாரமா நினைச்சிருந்தா அந்த அனுராக நீ இப்படி கொலை பண்ணிருப்பியா? நான் என்ன பண்றது? இந்த கேஸோட டீட்டெயில்ஸை முழுக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் மாட்டிப்பேன்னு தெரியும். அதனால தான் அவரை கொன்னேன். வேற என்ன பண்றது? உனக்கான நீதியை நீதிமன்றம் கொடுக்கும்டா. ஆனா அவங்க வாழ்க்கையோட 5 வருஷத்தை அநியாயமா ஜெயிலில் கழிச்சுக்கிட்டு இருக்கிற அவனுக்கு நீதி உடனே கிடைச்சாகணும். வாசு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். பாவம், தப்பே செய்யாதவன் 5 வருஷம் ஜெயிலில் கஷ்டப்பட்டாலும் பாவம் இப்பயாச்சும் அவனுக்கு நீதி கிடைச்சதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா சார், ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல. அந்த மனோகர் டாக்டர் ஜான்வியை கொன்னது ஹேமந்த்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் இந்த பார்கவ் ஜான்வியை கொன்னது நான் தான் சொல்கிறான்? ஏன் தேவையில்லாம பழிய சுமக்கிறான்? அதுதான் சொல்றேன். அபிஜித் இந்த பார்க்கு ரொம்ப வில்லங்க பிடிச்சவன். அவ என்ன பண்ணாலும் சிந்திச்சு தான் பண்ணுவான். சார், நீங்க கேட்ட டாக்டர் ஹேமந்த் அண்ட் மனோகர் கேஸ் ஃபைலோட ஃபைனல் ரிப்போர்ட் சார். டாக்டர் ஹேமந்த். என்னாச்சு சார்? இந்த ஃபைல் என்ன இருக்கு? தயா, டாக்டர் ஹேமந்தோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா? யாரு? வாசுவுக்கு ஆயுள் தண்டனை விதிச்ச ஜட்ஜ் கல்பனா. இந்த நீதிமன்றம் மிஸ்டர் வாசுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஜட்ஜ் கல்பனாவா? ஆ, சார், அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் அப்புறம் இந்த ஹேமந்தோட ஜட்ஜ் கல்பனாவுக்கு இந்த ஆர்கன் ராக்கெட்ல பங்கு இருக்கலாமே? அப்படியே இருக்கலாம் அபிஜித். Oh my God. அவன் கொன்ன அந்த 11 பொண்ணுங்க இருக்காங்களா, ஒவ்வொருத்தங்களோட ராசியும் வேற வேற. ம்ஹும். அதுல கேப்ரிகான் ராசி உள்ள பொண்ணை மட்டும் இதுவரை கொல்லவே இல்லை. அப்படின்னா இதுதான் பார்கவோட பிளான். ஆனா சார், பார்கவுக்கும் ஜட்ஜு கல்பனாக்கும் என்ன சம்பந்தம் சார்? ஏன்னா ஜட்ஜு கல்பனா தான் பார்கவுக்கு தீர்ப்பு சொன்னாங்களா? தயா, பார்கவோட 12வது விக்டிம் அந்த ஜான்வியே இல்ல. அப்புறம் யாரு சார்? பார்கவோட 12வது விக்டிம் ஜட்ஜ் கல்பனா. வாட்? ஜட்ஜ் கல்பனாவோட பர்த்டே ஜனவரி 12. அவங்க சைன் கேப்ரிகான். கேப்ரிகான்ல பிறந்தவ தான் பார்கவோட 12வது விக்டிம். ஆனா 12ஆம் தேதி நாளைக்கு. சார், அந்த பார்கவ் ஒவ்வொரு விக்டிமையும் கரெக்டா 12 மணிக்கு கொலை பண்ணுவான். இப்ப 11 அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ஜட்ஜு கல்பனாவை கொலை பண்ணிடுவானா? அவனி, கல்பனா மேடத்துக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். மை காட். சார், கல்பனாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அட கடவுளே. உங்களோட பிறந்த நாள்ல நான் பழிக்கு பழி மட்டும் வாங்க போறதில்ல. என்னோட மிக முக்கியமான நண்பரோட நோக்கமும் நிறைவேறும். யார் அந்த நண்பர்? ரொம்ப ஆபத்தான ராசி கேப்ரிகான், மகர ராசி. அவங்க நீதி அநீதி எதையுமே பார்க்க மாட்டாங்க. மக்களை துடிக்க வைக்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மாவும் அந்த மகர ராசி தான். Thank God. என் வாழ்க்கையில மகர ராசிக்காரங்க யாரும் இல்ல. இருக்காங்களே, அந்த ஜட்ஜு கல்பனா. ஏப்பா, அவங்களால தான் நீ இங்க இருக்கிற. உன் வாழ்க்கையே இப்ப இருண்டு போயிருச்சே. அந்த கல்பனா என்ன வேணும்னே தான் தண்டிச்சாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அட, இல்லாம பின்ன. ஒரு குழந்தை ஜட்ஜா இருந்தா கூட
நீ உன் பொண்டாட்டிய கொலை பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த கல்பனா, அவ நிச்சயம் யாரோ ஒரு குற்றவாளிய காப்பாத்த முயற்சி பண்றா. இல்ல யாருக்கு தெரியும், அவளே குற்றவாளியா இருக்கலாம். அவளே ஜானவிய கொண்டிருக்கலாம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். அந்த பிளான் பிரகாரம் மக்கள் முன்னாடி நாங்க நிரபராதி ஆயிடுவோம். அப்புறம் என்னோட முக்கியமான நண்பருக்கு மோட்சமும் கிடைக்கும். கல்பனா மேடம், உங்களோட மரணம் எங்க 2 பேருக்கும் மோட்சத்தையும் நீதியும் நோக்கி வழி நடத்தும். என் ஜான்விக்கும் அவளை கொன்னவங்களுக்கும் தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் நான் கொல்ல போறேன்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ கல்பனா மேடம். டைம் என்னாச்சு? யோ தூங்கியா, உன்னை தூக்கல போட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. யோ வார்டன், ஒழுங்கா டைம சொல்லியா, இல்லைன்னா மேல போனதும் நான் கெட்ட ஆவியா வந்து உன்னை பழி வாங்குவேன். ஒரு 1 மணி. என் நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஏய் பார்கவ், வெளியில வா. உன்னை மீட் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு. ஏசிபி சார், தாகமா இருக்கிற ஒருத்தனுக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு தண்ணி கிடைச்சதுன்னா அது அவனுக்கு எப்படி ஆறுதலா இருக்கும். அதே மாதிரி 12 வெவ்வேறு ராசிகளை சேர்ந்த பொண்ணுங்களை கொல்லணுங்கிற என்னோட கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இப்ப நீங்க இதையெல்லாம் நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. இந்த கதை என்னைக்கு ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு நாள் என்ன ஜெயில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்கப்புக்காக கூட்டிட்டு போனாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல நான் வாசுவை பார்த்தேன். அவன் அதுக்கு முத நாள் ராத்திரி தான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணான். நான் என்னோட நோக்கத்துல தோல்வி அடையறத இந்த பிரபஞ்சமே விரும்பலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வாசுவை என்னோட வாழ்க்கையில அனுப்பி வச்சுச்சு. அது மூழ்கிறவனுக்கு மரத்துண்டு கிடைச்சது மாதிரி. அப்ப நாங்க வந்திருந்த பிரபல நீதிபதி கல்பனாவை பார்த்தேன். அப்ப அவங்க வாசுவோட பெட் பக்கத்துல நின்னு ஜெயிலர் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இவ்ளோ பெரிய ஜட்ஜ் ஒரு கைதிக்காக ஏன் இவ்ளோ தூரம் வந்திருக்காங்கன்னு யோசிச்சேன். அப்ப திடீர்னு கல்பனாவோட போன் ரிங் ஆச்சு. அப்ப அவங்க போனை பேக்ல இருந்து எடுக்கும்போது அவங்க ஐடி கார்டு கீழே விழுந்துச்சு. அப்பதான் என்னோட பார்வையில அந்த அம்மாவோட பிறந்த நாள் பட்டுச்சு. 12 ஜனவரி 1969. அப்படின்னா கேப்ரிகான். இது அந்த இயற்கையோட நோக்கங்கிறத அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரபஞ்சமே எனக்கு 12வது பொண்ண அடையாளம் காமிச்சிருக்குது. கல்பனா என் கையால தான் சாக போறாங்கிறது அப்பவே உறுதியாயிடுச்சு. அது அவ்வளோ சுலபம் இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். அந்த வாசுவால ஒரு மனுஷனை மட்டும் இல்ல, எறும்ப கூட கொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ஒரு சிற்பி மாதிரி இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் அவனை செதுக்குனேன். ஆனா விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? வாசுவுக்கு தப்பான தீர்ப்பை சொன்ன ஜட்ஜு கல்பனா தான். எனக்கு மோட்சம் கிடைக்க காரணமா இருக்கிறதும் ஜட்ஜு கல்பனா தான். எனக்கு ஒரு சந்தேகம். வாசுவுக்கு ஆயுள் தண்டனை விதிச்ச அந்த ஜட்ஜ் கல்பனா அவனை சந்திக்க எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? கண்டிப்பா அதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு நடக்கிற இந்த அநீதியை பார்த்தா எனக்கே அநீதி நடக்கிற மாதிரி தோணுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு அநியாயமா ஆயுள் தண்டனை விதிச்ச ஜட்ஜ் கல்பனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு நீ மயக்கமா இருந்த. அந்த கல்பனா இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாங்களா? அதனாலதான் சொல்றேன், ஜானவி கொலையில அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இல்லைன்னா அவங்க எதுக்கு அங்க வரப்போறாங்க? அந்த கல்பனா எனக்கு அநியாயம் செஞ்சது மட்டும் இல்லாம என் மனைவி ஜான்வியை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. இப்போ உனக்கு நீதி வாங்கி தர்றதுதான் என்னோட வாழ்க்கையோட நோக்கம். அதனால நீ விடுதலை ஆயிட்டேன்னா அப்போ நானே விடுதலையான மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். என்ன பார்கவ், 11 கொலை பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா தூங்குறிய? 11 இல்ல 12 12வது கொலைக்கான கிரெடிட்ட உனக்குலாம் கொடுக்க முடியாதுயா. ஏன் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு ஏன் கொடுக்க கூடாது? அப்போ அந்த கிரெடிட்டை நீங்க வாசுக்கு கொடுக்க போறீங்களா? அட, உடம்பு தான் அவனோடது, ஆனா ஆத்மா என்னோடது.
அதுக்கான கிரெடிட்டும் எனக்கு தான் கிடைக்கணும். சரியா இல்லையா? பார்கவ், ஜட்ஜ் கல்பனா உயிரோட தான் இருக்காங்க. நான் உங்களை வச்சு ஆடின ஆட்டத்தை நீங்க எல்லாரும் என்ன வச்சு ஆடுறீங்களா? நீங்க சும்மா விளையாடுறீங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அவனே, வாசு, நான் சொன்ன வேலையை நீ முடிக்கலையா? பார்கவையா, நீங்க சொன்னபடி தான் செய்யலான்னு போனேன். ஆனா வாசு, லூஸ் மாதிரி பண்ணாத. இப்போதான் உனக்கு புது வாழ்க்கையே ஆரம்பமாயிருக்கு. திரும்பவும் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? நான் நிரபராதியா இருந்து 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். இப்ப நான் இவங்கள கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். இல்ல வாசு, வேணாம். தப்பான செயலை தடுக்கிறதுக்கு ஜான்வி உயிரையே கொடுத்துருக்கா. ப்ளீஸ் மறுபடியும் அந்த தப்பா பண்ணிடாத. சார், இந்த கெட்டவங்களால தான் என் ஜான்வி இறந்துட்டா சார். அதனால இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நான் வருத்தப்படவே மாட்டேன். வாசு ஜான்வி சாகிறதுக்கு முன்னாடி உனக்காக ஒரு வீடியோ விட்டுட்டு போயிருக்கா. அதை நீ பார்க்கணுமா? சார், நீங்க எல்லாம் என்ன ஏமாத்துறீங்க. ஜான்வி எந்த விஷயத்தையும் எனக்காக விட்டுட்டு போல. இவங்கள நான் கண்டிப்பா இன்னைக்கு கொல்லதான் போறேன். இல்ல வாசு, இல்ல. இத பாரு வாசு, என் அன்பான வாசு, உங்களை ஏன் என் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற உண்மையும் நேர்மையும் இந்த காலகட்டத்துல ரொம்ப ரேர். நாம சேர்ந்திருக்கமோ இல்லையோ, நீங்க எப்பவும் உண்மைக்கு உறுதுணையா இருக்கணும், தீமைக்கு துணை போக கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு. சாரி. இப்ப நான் கிளம்புறேன். ஐ லவ் யூ. நான் இவளை விட போறதில்ல. பார்கவ், இந்த உலகத்துல நீதியோ அநீதியோ நடக்கிறது எல்லாமே ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இன்னொரு புள்ளியில தான் முடியுது. புரியுதா? அடுத்தவங்க உயிரை பறிக்கிறது ஒருத்தவங்களோட நோக்கமா இருக்கக்கூடாது. நீயே ஒரு நோயாளி. ஆமா, உங்ககிட்ட எந்த டாக்டர் 12 ராசியை சேர்ந்த பொண்ணுங்களை கொலை பண்ணா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாரு? என் அம்மா ஒரு ரொம்ப பெரிய ஜோசியக்காரி. நான் ரொம்ப மோசமான ஒரு நேரத்துல பிறந்துட்டேன் அப்படிங்கிற கவலை அவங்க வாழ்க்கை முழுக்க இருந்துச்சு. அதனால தான் எங்க அம்மா என்கிட்ட 12 வேற வேற ராசியை சேர்ந்த பொண்ணுங்களை பலி கொடுத்தா என்னால பிறப்பு இறப்புங்கிற சக்கரவியூகத்துல இருந்து விடுதலையாக முடியும்னு சொன்னாங்க. ஆனா நான் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் இந்த விஷயத்த அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் தினம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க சொன்ன அறிவுரையோட விலை என்னன்னு புரிஞ்சுது. பார்கவ், அதனால தான் சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற நல்ல பழக்கங்களால தான் மனுஷங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். உன் நிலைமைய பாரு. உங்க அம்மாவுக்கு இருந்த மூட நம்பிக்கையினால நீ இப்படி வழி தவறி போயிருக்க. உனக்கு மோட்சம் கிடைக்காது, கிடைக்கிறது தூக்கு மட்டும்தான்.